அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த முக்கியமான பதிவு அப்படின்னா, கரணம்தான் காரிய வெற்றி. அது யாராலையும் மறுக்க முடியாது. அப்ப கரணம்தான் காரிய வெற்றி அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த 11 கரணத்தில் போய் பிறந்தவர்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும், அப்படி அந்த கேரக்டர் இருந்தால்தான் அந்த கரணம் நம்ம மேல என்ன செய்யும், ஒரு இதை கொடுக்கும். அது இல்லாமல் என்ன சொல்றான்னா, நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் தெரிஞ்சுக்கணும். நம்ம கரணம் என்னது அப்படின்னு நமக்கு தெரியும். தெரியாமலாம் இருக்கவே முடியாது. அப்ப இந்த கரணங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா, அவர்கள் முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய கரணத்தை இயக்கக்கூடிய மனோநிலை எப்படி இருக்கும். இப்ப ஒருத்தர் பவகரணத்தில் போய் பிறந்தால் அவர் கம்பீரமானவராக இருக்கணும். கம்பீரம்னா என்னது? மற்றவர்கள் தன்னை பார்க்கும் போது கொஞ்சம் சின்ன பதட்டம் இருக்கணும். யாரு அப்படிங்கிற ஒரு பதட்டம். பவம்னா என்ன சொன்னா பதட்டம், நம்மளை பார்த்து மற்றவர்கள் பதட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிட்டத்துல கூட படக்குன்னு என்ன சொல்றான்னா, ஐயா அப்படின்னு சொல்லுவதற்கு தயங்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் மனோநிலையில் நீங்கள் இருந்தால்தான் உங்களுடைய காரணம் வேலை செய்யணும்னா வேலை செய்யும். பாலவம், இந்த பாலவ கரணத்துல போய் பிறந்தவர்கள் முதல்ல பொறுமையா இருக்கணும். பவம்னா சிங்கம், பாலவம்னா புலி. பொறுமையா இருக்கணும். எப்பயுமே பாலவம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொன்னா உங்களுக்கு என்ன செய்யணும், புலி எந்த ஒரு உயிரையும் அடித்து சாப்பிடுவதற்கு 4 மணி நேரம் என்ன சொல்றான்னா பொறுமை காத்து பதுங்கி இருக்குமா. அப்ப இந்த புலி என்ன சொல்றான்னா, பதுங்கி இருந்து நேரடியாக தாக்காது. பதுங்கி இருந்து கரெக்டா குறி வச்சு ரொம்ப கிட்டத்துல போய் பதுங்கி போய் கிட்டத்துல போய் அந்த எட்ஜில் போய் தான் இறையை சட்டக்குன்னு கழுத்துல பிடிச்சு அடிக்குமா. அந்த மாதிரி பாலவகரணத்தில் போய் பிறந்தவர்கள் பொறுமையாக கடைபிடித்துத்தான் வெற்றி பெற முடியும். அந்த பொறுமை உங்களுக்கு வேண்டும். கௌளவகரணத்தில் போய் பிறந்தவர்கள் துணிச்சல் இருக்கும். கௌளவம் என்று சொன்னால் பன்றி. இப்ப காட்டுப்பன்றிகளுடைய தொந்தரவு கிராமத்து வரைக்கும் வந்துருச்சு. கிராமத்துக்கு வரைக்கும் என்ன சொன்னா, ராத்திரி பயங்கரமான அட்டுழியம் பண்ணது. அப்ப அதற்கு அவ்வளவு வலிமை உண்டு, துணிச்சல் உண்டு. ஆனால் பணிவு வேண்டும். கௌளவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் பணிவும் அன்பையும் உங்களை கையில வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு துணிச்சல் மட்டும் இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் பணிவு இருந்து அன்பு இருந்தால் கௌளவ கரணம் ஜெயிக்கும். தைத்துளை கரணம் கழுதையுடைய கரணத்தில் போய் பிறந்தவர்கள் பிரமாதமாக பேச தெரியணும். ரசம் சொட்ட சொட்ட பேச தெரியணும். ரசம் சொட்ட பேசாம என்ன சொல்ற, உம்மணி மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப ஒருத்தர் நம்மகிட்ட வந்துட்டாங்கன்னா அழகாக பேசி அவர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க ஜெயிக்க முடியும். பிரமாதமான பேச்சு இருக்கணும். கரசை கரணத்தில் போய் பிறந்தால் அந்தஸ்தோடு இருக்கணும். ஒரு அந்தஸ்து, நமக்கு ஒரு பின்புலம் என்று சொல்லக்கூடிய இன்னார் குழந்தை, இன்னாருடைய ஃப்ரெண்டு, அவரு அந்த அளவுக்கு என்ன சொல்லணும், கரசை என்று சொல்லக்கூடியது யானை. அந்தஸ்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்தஸ்தை நீங்க வளர்க்கலைன்னு வைங்க. அந்தஸ்து வளர்க்கிறதுக்கு என்னது, எனக்கு அவர் தெரியும், இவர் தெரியும், முதலமைச்சருடைய பிஏ தெரியும், எஸ்பிஏ தெரியும், அதற்கடுத்து என்ன சொல்றான்னா நம்ம லோக்கல் இன்ஸ்பெக்டர் நமக்கு பழக்கம், இப்படின்னு ஒரு அந்தஸ்தை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா.
நீங்க அதை உருவாக்கலைன்னா வந்து என்ன சொன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. வணிசை கரணம் எப்பயுமே யோக்கியமா இருக்கும். யோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் வணிசை கரணம் வெற்றி பெற்றுவிடும். பத்திரை கரணம் வந்து எப்பயுமே ஆராய்ச்சி மனப்பான்மையோடு இருக்கணும். பத்திரை கரணம் ஒரு விஷயத்தை ஆராய்ந்து அறிந்து செயல்பட்டால் பத்திரை கரணம் வெற்றி பெற்றுவிடும். யார் சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு தனி சுயம் என்பது, ஆராய்ச்சி என்பது உங்களுடைய தனிப்பட்ட முறையில் வந்து நாம் இதை செய்யலாமா, ஒருத்தர் சொல்றார் செய்யலாமா என்ன ஏது அப்படின்னு நினைக்க கூடாது. அப்ப ஆராய்ச்சி மனப்பான்மையோடு இருந்து செயல்பட்டால் நீங்கள் வெற்றி பெற்றுவீர்கள். சகுனி கரணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே சகுனம் பார்த்துக்கிட்டு, சகனம் பார்த்து ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னு வைங்க, ஒரு சிக்னல் உங்களுக்கு எப்பயுமே கிடைச்சிட்டு இருக்கும். சகுனி என்று சொன்னால் சகுனம் அப்படின்னு பெயர். சகுனம், அந்த சகுனம் பார்த்துக்கிடணும். நமக்கு நீ ஒரு காரியமா போறோம், சகுனம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கிளம்புனீங்கன்னா வெற்றி பெற்று விடுவீர்கள். சதுஸ்பாத கரணத்தில் போய் பிறந்தால் நாய் மாதிரி விசுவாசம் இருக்கணும். நாய் மாதிரி விசுவாசம் இருந்தாச்சுன்னா நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். நாய் மாதிரி விசுவாசம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெற்றியே பெற முடியாது. நாகவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு வேலையை கொடுத்தால் ஒரே தடவையில முடிச்சிடணும். அதை பெண்டிங் வச்சாச்சுன்னா உங்க கரணம் வேலை செய்யாது. ஆமா, ஒரு சாப்பாட்டை கொடுத்தாச்சுன்னா சாப்பிட்டு முடிச்சு நின்று இருக்கா அப்படின்னு கேட்டா வெற்றி பெற்றுவீங்க. இல்லை சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒரு வேலையை கொடுத்தாச்சுன்னா ஐயா முடிச்சாச்சு இந்த பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வெற்றி. கிம்ஸ்துக்கண கரணத்தில் போய் பிறந்தால் ஆம்பளை மாதிரி உழைக்க கத்துக்கிடணும். அப்ப ஆம்பளை மாதிரி உழைக்க கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் நான் ஒரு ஆம்பளை அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அது பொம்பளையாக இருந்து கிம்ஸ்துக்குள்ள கரணத்தில் போய் பிறந்தாலும் நான் ஒரு ஆம்பளை மாதிரி என்கிட்டலாம் வந்து வச்சுக்கிடாத அப்படிங்கக்கூடிய ஒரு கண்மத்தோடு இருக்கணும். கண்மம்னா என்ன சொல்றான்னா, இந்த விரலை இப்படி தூக்கி காட்டுவாங்களே, இதுதான் கண்மம். வெற்றி, நான் வெற்றி பெற்று விடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கணும். அப்படி இருந்தா தான் கரணங்கள் வேலை செய்யுமே தவிர இல்லைன்னா வந்து என்ன சொன்னா வேலை செய்யாது. அதனால கரணம் காரிய வெற்றி. அப்ப கரணம் வெற்றி அடைவதற்கு நம்மளுடைய செயல்பாடுகள் அந்த கரணத்திற்குண்டான மிருகங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இருந்தால் முழு வெற்றியான ஒரு பாதைக்கு செல்வீர்கள். பாதகத்தன்மை வராது. இன்று வரை ஒவ்வொரு நாளின் இயக்கமும் முடிவும் உங்க கரணம் என்று சொல்லக்கூடிய அந்த காரிய வெற்றி நாதனிடம்தான் இருக்கிறது. அந்த காரிய வெற்றி இத்தனை கரணங்கள் அப்படின்னு சொன்னாலும் கரணத்திற்கு யார் தலைமை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க, சனீஸ்வர பகவான் தான். கரணங்களுக்கு தலைவர் யார் அப்படின்னா சனீஸ்வர பகவான். எல்லா கரணத்திற்கும் ஒரு கிரகம் உண்டு. எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்றான்னா வந்து தலைவன் என்று சொல்லக்கூடியவன் அந்த சனீஸ்வர பகவான் அப்படிதான் சாஸ்திர வந்து உண்மை. அப்ப நீங்கள் சனீஸ்வர பகவான் வந்து என்ன சொன்னா அனுதினமும் நினைக்க நினைக்க எல்லா கரணங்களுடைய கட்டுப்பாடும் சனீஸ்வர பகவானுடைய கைகளில் உள்ளது. அதனால்தான் என்ன சொன்னான்னா சனியை வந்து என்ன சொன்னான்னா வந்து லாபஸ்தானாதிபதியாகவும் கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசிக்கு வலிமை சேர்க்கக்கூடிய நபராகவும் வைத்தார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கரணநாத இணை இயக்கங்கள் நித்தமும் வெற்றி பெறுங்கள். அந்த கேரக்டரும் உங்க கையில இருக்கும். இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.